வேடிக்கை பார்க்குற மாதிரி அசிங்கப்படுத்திருப்பேன். அவர் உனக்கு அப்பதான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அவங்களுக்கு இந்த கம்பெனி ஓனர் தெரியுமில்ல, ஒரு ஓனர் உடம்பு சரியில்லை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஸ்டாஃபுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது உன்னால தடுக்கவும் முடியாது. சார், உங்க ஃபாதர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. பிரீத்திங் நார்மல் ஆயிடுச்சு. மத்த ட்ரீட்மெண்ட் பத்தி டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாரு. ஆனா இன்னும் கான்ஷியஸ் திரும்பல. அது சரியாகிற வரைக்கும் அப்சர்வேஷன்ல தான் இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை சார், இவங்க டைம்க்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. இல்லனா உங்க அப்பாவை காப்பாத்தி இருக்க முடியாது. என்ன அங்க முறைக்கிற? நர்ஸ் சொன்னது கேட்டல? கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம இவங்களை போய் உங்க அப்பாவை பார்க்க கூடாதுங்கிற? என் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு யார் காரணம்? உன் ஒய்ஃப் தானே. என் லாயர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். உண்டான அத்தனை லாஸ்க்கு நீங்க பதில் சொல்லி ஆகும். அப்படி இல்லை நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. டேய், என்ன பூச்சாண்டி வல்ல காட்டுறியா? மிரட்டுறியா? இந்த மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. உன்னால என்ன முடியுமோ பாத்துக்கு போ. ஆனா நான் சார் பக்கத்துல இருந்து பாத்துக்குவேன். உங்களால என்ன இங்க இருந்து அனுப்ப முடியாது. உங்களுக்கு அவர் ஓனர், எனக்கு அவர் அப்பா. நான் அனுமதி கொடுக்காம உங்க யாரையுமே ஹாஸ்பிட்டல் உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. என்ன மீறி என் அப்பாவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க விடுங்க அண்ணா. மகா, இவங்கிட்டலாம் பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க நிக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அவருக்கு முதல்ல சுயநினைவு வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துப்போம். ஆனா சொன்னா கேளு மகா. இப்போதைக்கு நம்ம கிளம்பி வீட்டுக்கு போலாம். மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். எப்படிங்க சார் தனியா விட்டுட்டு போறது? அதான் நர்ஸ் வந்து அவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டி தாங்க சொன்னாங்கல்ல. அப்புறம் என்ன சொன்னா புரிஞ்சுக்கோ. மகா, அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். இப்ப நம்ம கிளம்பலாம். நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். நீ வா வா வா. நீங்களும் வாங்க. என்ன ரெண்டு பேர் முகமும் சரியில்லையே. என்ன மகா செல்வம், எப்போ வந்தீங்க? என்ன மகா ஒரு மாதிரியா இருக்கீங்க? செல்வம், மகா ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது. என்னாச்சுன்னு சொல்லுப்பா. என்னடா